கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தின் முதல் ஓய்வு நாளின் மாலை ஆராதனையிலே இந்த காணொளி காட்சி மூலமாக உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை ஏறெடுக்கிறேன். கூடவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் குருவானவர்களுக்கும் பொறுப்பாயிருக்கிறவர்களுக்கும் திருச்சபையின் அனைத்து குடும்பத்தாருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவிக்கிறேன். அகில உலகம் எங்கும் உள்ள தென்னிந்திய திருச்சபையிலே இந்த நாளுக்காக தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, பரத்திலிருந்து வரும் ஞானம், த விஸ்டம் ஃப்ரம் அபோவ். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற, தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம் என்ற தலைப்பிலே தியானிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தின் மகிழ்விக்கும் மன்னா சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம், அதிலே 33வது வசனம். சங்கீதம் 119 அதிகாரம் 33 வசனம். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். கண்களை மூடி ஆண்டவரே எங்களோடு பேசும். ஆண்டவரே, எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் தாரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் தாரும் இயேசு நாயகா, இல்லை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தவர்களும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், நான் அவைகளை என் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வேன். இந்த வசனத்துல ஒரு முக்கியமான 3 காரியங்கள் அடங்கி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஞானம். இந்த தலைப்பை குறித்து தியானிக்கும் பொழுது 3 வேத பாடங்கள் வாசிக்க கேட்ட இந்த நாளுக்கான முதலாம் வேத பாடம், 2 பெண்களுக்கிடையே ஒரு உயிருள்ள குழந்தையை குறித்த ஒரு போராட்டமான நேரத்திலே தேவன் கொடுத்த ஞானத்தின்படி செயல்பட்ட சாலமோன், அந்த ஞானத்தை யார் கொடுக்கிறார், எதற்காக கொடுக்கிறார், கொடுக்கப்பட்ட நோக்கம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தாவே,
உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். 3 முக்கியமான காரியங்கள். முதலாவது ஞானம். ஞானம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல. இன்னமும் நாம் பார்ப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே மரித்து போன பின்பு யோசுவா ஜனங்களை நடத்தும்படியாய் ஆயத்தமாக்கப்படுகிறார். தயக்கத்தோடும் போராட்டத்தோடும் இருந்த யோசுவாவை ஆண்டவர் திடப்படுத்துகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி, எதிர்காலத்திலே நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய பொறுப்புகளை எப்படி நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன், என்னுடைய ஜனங்களை எப்படி நடத்தப் போகிறேன் என்று சோர்ந்து போயிருந்த யோசுவாவை ஆண்டவர் திடப்படுத்தின அந்த காரியத்திலே யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9வது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆண்டவர் யோசுவாவோடு பேசும்பொழுது சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் நீ இருக்கும் பொழுது இரவும் பகலும் அவரை நீ தியானித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உன்னுடைய பொறுப்புகளை நீ உண்மையாய் நிறைவேற்ற வேண்டுமானால், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே நீ ஜெயம் எடுக்க வேண்டுமானால், உன்னுடைய எதிர்கால சவால்களை நீ நேர்த்தியாய் சந்தித்து ஜெயம் பெற வேண்டுமானால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது. இந்த ஒரு புரிதலோடு தான் இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னா, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். அப்ப ஞானம்னா என்ன? நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற ஒரு கட்டளை, பிரமாணம், தேவனுடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய வழிநடத்துதலின் புரிதல் தான் நியாயப்பிரமாணம். அடுத்ததாக அது யார் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும்? அதே சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே நீர் எனக்கு போதியும். மூன்றாவதாக, முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் எதை பெற்றுக்கொண்டாலும் அதிலே முடிவு பரியந்தம் நாம் நிற்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. பரத்திலிருந்து வரும் ஞானம். இன்றைக்கு வாசித்த இந்த 1வது வேத பாடத்துல அனைத்து ஜனங்களும் ஆச்சரியப்படும்படியான ஞானத்தினால் நிரப்பப்பட்ட சாலமோனின் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த சாலமோன் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணத்தை அவரே சொல்லுகிறார். இன்றைக்கு மாணவர் ஞாயிறு, பெற்றோரும் இந்த காட்சியை அல்லது இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெறுகிறீர்கள். ஆகையால் ஞானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு பெற்றோரின் பொறுப்பையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் நீங்கள் முழுவதும் வாசித்து பார்ப்பீர்களானால், ஞானியாகிய சாலமோன் எழுதின அந்த நீதிமொழியின் புத்தகத்திலே சொல்லுகிறார், இந்த ஞானம் எப்படி எனக்கு கிடைத்தது? நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம், பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். அப்படியே சொல்லிட்டு வரும்போது சொல்றார் 3வது வசனத்துல, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். 4வது வசனம், அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். 5வது வசனம், ஞானத்தை சம்பாதி. 7வது வசனம், ஞானமே முக்கியம். 11வது வசனம், ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். சிறு பிள்ளையாய் சாலமோன் இருக்கும் பொழுது தகப்பனாகிய தாவீது சாலமோன் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்பதிலே கவனமாயிருந்தார். சிறு வயது முதற்கொண்டு தகப்பனாகிய தாவீது சாலமோன் தேவ ஞானத்தினாலே நிரப்பும்படியான அனைத்து முயற்சிகளையும் எடுத்தார். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை ஆயத்தப்படுத்தினார். அதுதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். நீங்கள் இன்னமும் பார்ப்பீர்களானால், தாவீது தன்னுடைய கடைசி நாட்களிலே சாலமோன் நிறைவான ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்குரிய ஆலோசனையும் கொடுக்கிறார். இப்பொழுது தாவீது வயது முதிர்ந்த நாளிலே இருக்கிறார். தன்னுடைய மகனாகிய சாலமோனை அழைக்கிறார். 1 நாளாகமங்களின் புத்தகம்
28ஆம் அதிகாரம். தயவு செய்து நீங்க முழுசை வாசித்து பாருங்க. ஒரு அருமையான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொடுக்கிற ஒரு ஆலோசனை நிறைந்த ஒரு அருமையான ஒரு பகுதி இந்த பகுதி. 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் குமாரனாகிய சாலமோனே, அதாவது தாவீது தன்னுடைய மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆலோசனை. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆரம்பமே, மகனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? இன்றைக்கு மகிழ்விக்கும் மன்னா, கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு காண்பையும் போதித்தருளும். அப்பொழுது நான் முடிவு பரியந்தம் அவைகளை காத்துக்கொள்வேன். இந்த ஞானம்தான் தகப்பன் சிறிய வயதிலிருந்து மகனுக்கு ஞானத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உற்சாகப்படுத்தி கொடுத்த ஆலோசனை. ஒரு நாள் சாலமோன் தன்னுடைய அரண்மனையிலே அல்லது வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்களின் புத்தகத்துல நாம 3வது அதிகாரத்திலே அதை வாசிக்க முடியும். இன்றைக்கு உரிய வேத பாடத்தின் முற்பகுதியிலே அதை நாம் அறிந்து கொள்ளலாம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் சாலமோனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார். அப்போ சாலமோன் சொன்னது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆண்டவரே, என்னுடைய தகப்பனார் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், நீ எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, புத்தியே முக்கியம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் அவசியம் என்பதை அறிந்திருந்த சிறு வயதிலிருந்து பெற்றோரால் போதிக்கப்பட்டிருந்த சாலமோன் அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம், ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தந்தருளும், பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு அவசியம், என்னுடைய ஞானத்தினாலே என்னுடைய புத்தியினாலே என்னுடைய முயற்சியினாலே நான் எதையும் சாதிக்க முடியாது, ஆகையால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 2 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இதே சம்பவத்தை தனது வளர்ப்பு ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீ சிந்தித்துக்கொள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். பவுலுடைய ஒரு அருமையான ஆலோசனை. நான் சொல்லுகிற இந்த காரியங்களை எல்லாம் நீ சிந்தித்துக் கொண்டிரு, உன் மனதிலே வைத்திரு, நியாயப்பிரமாணங்களின் புத்தகத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய். அப்பொழுது கர்த்தர் உனக்கு எல்லா காரியத்திலேயும் புத்தியை தந்தருளுவார். இந்த ஒரு எதிர்பார்ப்போடு சாலமோன் கேட்கிறார், ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தந்தருளும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நிறைவான ஞானத்தை கொடுத்தார், நேர்த்தியாய் நடத்தினார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். சாலமோனுக்கு நிகரான ஞானத்தில் இருந்தவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் தான் இந்த நாளின் வேத பாடத்தின் அடிப்படையிலே உலகமே மெச்சக்கூடிய ஒரு ஆச்சரியமான அற்புதமான தீர்ப்பை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி விட்டார். ஓகே, இப்போ சவால் என்ன? இந்த மகிழ்விக்கும் மன்னாவின் 2வது பகுதி, கர்த்தாவே நான் என் முடிவு பரியந்தம் அதை காத்துக் கொள்வேன். எல்லாருக்கும் பெற்றுக்கொள்வது ஈஸி. ஆண்டவரிடத்துல வாக்கு தத்தங்களுக்காக போராடுகிறோம், ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், இட்ஸ் ஆல் குட். பெற்றுக்கொண்டதை எப்படி பயன்படுத்துகிறோம்? முடிவு பரியந்தம் அதை எப்படி காத்துக் கொள்கிறோம்? சாலமோன் ஞானியே எழுதி வைத்திருக்கிற பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே. கொஞ்சம் கவனிங்க. அப்பா சொல்லி கொடுத்தார் 1 நாளாகமம் 28வது அதிகாரத்துல, ஆண்டவருடைய ஞானம் உனக்கு தேவை. வாட் ஃபார்? எதற்காக? தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, நியாய பிரமாணங்களை புரிந்து கொள்ளும்படியாக, கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்புகளை அவர் மகிமைப்படும்படியாக, நிறைவேற்றும்படியாக,
தேவனுடைய ஜனங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் கர்த்தருக்கு நேராய் வழிநடத்தும்படியாக, தேவனுக்கு ஒரு உண்மையான சாட்சியாய் நீ இருக்கும்படியாக அந்த ஞானம் உனக்கு தேவை, கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக என்று சொல்லி தாவீது சாலமோனுக்கு ஆலோசனை கொடுத்தார். ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் தன்னுடைய முதிர் வயதுல அல்லது இந்த பிரசங்கியின் புத்தகத்தை எழுதின நாட்கள்ல சொல்லுகிறார், நான் என் ஞானத்தை எதற்காக பயன்படுத்தினேன்? வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று எதையெல்லாம் அனுபவிக்கிறார்களோ, உலக மனிதர்கள் எதையெல்லாம் சம்பாதிக்கிறார்களோ, உலக மனிதர்கள் உலகத்திற்குள்ளா எப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, அதை நான் புரிந்து கொள்வதற்காக அந்த ஞானத்தை பயன்படுத்தினேன். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது? முடிவு பரியந்தம் நாம் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி போராடி வாங்குகிற ஆசீர்வாதங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? சாலமோன் இங்கே சொல்றாரு, ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஞானத்தை வைத்து உலகத்திலே நான் எப்படி வாழ முடியும் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் பயன்படுத்தினேன். அந்த அதிகாரம் பிரசங்கி புத்தகம் 2வது அதிகாரம் முழுசும் நம்ம வாசித்தாதான் அதை நல்லா புரிந்து கொள்ள முடியும். 4வது வசனம் சொல்றாரு, நான் பெரிய வேலைகளை செய்தேன், வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். 5வது வசனம், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். ஞானம் எதற்காக? நான் பெரிய வேலைகளை செய்தேன், நான் வாழும்படியாக, நான் வசதியாக இருக்கும்படியாக, நான் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளும்படியாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதித்தருளும், அவைகளை நான் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு கர்த்தர் கொடுக்கிற ஞானத்திற்காக பிரயாசப்படுகிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சாலமோனுடைய கடைசி நாட்களை பாருங்க. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை எனக்காக பயன்படுத்தினேன், எனக்காக உழைத்தேன், எனக்காக சம்பாதித்தேன். இன்னும் நீங்க சொல்லும் போது 7வது வசனம், வேலைக்காரரையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர்கள் பிறந்தார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரளான ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானம் உலக மனிதர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. 1 ராஜாக்களின் புத்தகம் 3வது அதிகாரம் அந்த இன்றைக்கு வேத பாடத்தின் முதல் சம்பவத்தை வாசிப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுத்தேன், இதிலே உனக்கு ஒப்பானவன் இதற்கு முன்பாக இருப்பதும் இல்லை, உனக்கு பின்பாகவும் இருக்க போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இப்போ ஏற்கனவே ஆண்டவர் ஏராளமாய் தன்னுடைய தேவைக்கு அதிகமாய் மிஞ்சியும் சாலமோனுக்கு கொடுத்திருந்த பொழுதிலும், பரத்திலிருந்து வந்த ஞானத்தை வைத்து முடிவு பரியந்தம் தேவன் மகிமைப்படுத்தும்படியாய் பயன்பட வேண்டிய அந்த ஞானத்தை வைத்து தனக்காக உழைத்தேன் என்று சொல்லுகிறார், தனக்காக சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறார், தனக்கு பேர் உண்டாகும்படி நடந்து கொண்டேன் என்று வாழ்ந்து காட்டுகிறார். யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி நானும் என்னுடைய வீட்டாரும் நடக்கிறோம் என்பது உண்மையா இருக்குமானால் எந்த சூழ்நிலைக்கும் நம்ம கவலைப்படவே மாட்டோங்க. எதுக்கும் நம்ம அஞ்சி நடுங்க தேவையே இல்லை. ஆண்டவரே, நான் முடிவு பரியந்தம் உம்முடைய நியாய பிரமாணங்களை நீர் எனக்கு கொடுத்த ஞானத்தை கற்றுக்கொள்வேன் என்று உம்முடைய சமூகத்திலே என்னை நான் தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிறபடினாலே என்னையும் என்னுடைய எதிர்காலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டியது உம்முடைய பொறுப்பு. இதெல்லாம் சொல்லிட்டு அழகா பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சாலமோன் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், என் கைகள் செய்த எல்லா வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஞானத்தை
இதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தகப்பன் சிறு வயது முதல் எனக்கு போதித்த ஞானத்தை ஆண்டவர் தரிசனமாகி என்னிடத்திலே கேட்ட பொழுது என்னுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து பெற்றுக்கொண்ட ஞானத்தை வைத்து நான் செய்த பிரயாசங்களை பார்த்தேன், நான் செய்த சகல வேலைகளையும் பார்த்தேன், நான் எடுத்த எல்லா முயற்சிகளையும் பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. இதத்தான் சங்கீதம் 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இரவும் பகலும் அவருடைய வசனத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நியாய பிரமாணங்களின்படி நடப்பதற்கு எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீ உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து பார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் கொடுத்த ஞானத்தை வைத்து உலகத்திலே நான் எப்படி போராட முடியும், சம்பாதிக்க முடியும், உலகத்திலே எப்படி என்னை ஒரு பெரிய மனிதனாய் அடையாளம் காட்ட வேண்டும் என்று விடுத்த எல்லா முயற்சிகளையும் குறித்து சாலமோன் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாம் மாயை, எல்லாம் மனதிற்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. தொற்றுப்போன ஒரு மனிதன், ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட பரத்திலிருந்து வந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ஆரம்ப நாட்களிலே உலகமே மெச்சும்படியாய் பெரிய சாதனைகளை செய்து அனைத்து ஜனங்களுக்கு முன்பாக சாலமோனுக்கு ஒப்பான மனிதன் இல்லை என்று சவால் விட்ட ஒரு மனிதன். இன்றைக்கு அவருடைய நிலைமையை பாருங்க. இன்னொரு மனுஷனை நான் காமிச்சு முடிச்சிடறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசித்தோம்னா, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், இன்னும் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் சொல்லிட்டு சொல்றாரு. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை இயேசு கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன், அல்லாமலும். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய, அண்டர்லைன் பண்றதுன்னா அதுல பண்ணணும், கர்த்தரை எப்படி அவர் உரிமை கொண்டாடுறாரு பாருங்க. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடையும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம் தேவனை அறியும்படியாக, பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை பெருக பண்ணும்படியாக, பரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஞானம் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நடத்துவதற்காக. 2 பேரை காமிச்சேன். முதல்ல சாலமோன் முடிவு பையன் தான் காத்துக்கொள்ள முடியல. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வைத்து ஆரம்ப நாட்களிலே சவால் நிறைந்த காரியத்தை செய்த ஒரு மனிதன். ஆனால் தன்னுடைய முடிவு நாட்களிலே எல்லாம் மாயை, நான் பட்ட பிரயாசங்கள், என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி எல்லாவற்றையும் நான் கண்ணோக்கி பார்த்தேன், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது பெரிய சேலஞ்ச். அதான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5ல இருந்து வாஸ்தவம். கமாலியலின் பாதத்தடியிலே அமர்ந்து ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன், ரோம குடியுரிமை பெற்றிருந்த மனிதன், தர்சு பட்டணத்தான். இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆழமான பின்னணி இருக்கிறது. இப்படிப்பட்ட மனுஷன் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்ததாக நான் எதையெல்லாம் நினைத்தேனோ அத்தனையும் குப்பையாக எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் ஞானத்தை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதித்தருளும், முடிவு பரியந்தம் அதை காத்துக்கொள்வேன் என்று சொல்லி இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னாவை புரிந்திருக்கிற நாம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் போதுமானது என்பதை உணர்ந்திருக்கிற நாம், நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.